எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறது. பாவைக்காய் பச்சடி, பைனாப்பிள் பச்சடி, பீட்ரூட் பச்சடி, அப்புறமா வந்துட்டு குக்கும்பர் பச்சடி, இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா அது ஒரு டைம் பாருங்கள். வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 20 மீடியம் சைஸ் வெண்டைக்காய் நல்லா கழுகி இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. தயிர் நமக்கு 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் தேவைப்படுது. மீடியம் புளிப்பில் இருக்கிற நல்லா கட்டியாக இருக்கிற தயிர் தான் எடுக்கணும். தயிர் வந்துட்டு ஒரு டைம் கலக்கி எடுத்து விட்டுக்கோங்க. ஒரு ஃபோர்க்கு வச்சுட்டு இல்லை ஸ்பூனு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்சியில் அடித்து இது கலக்கி எடுத்துருச்சுன்னா தண்ணி மாதிரி ஆகி போயிடும். அதனால ஒரு ஃபோர்க்கு இல்லை ஸ்பூனு வச்சுட்டு இதே மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணி எடுத்துருச்சுன்னா தண்ணி மாதிரி ஆகாமல் இதே மாதிரி நல்லா கட்டியாக கிடச்சிடும். அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வெண்டைக்காய் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கு. வெண்டைக்காய் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்கணும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ரொம்ப அதிகமாக ஊற்றலை, ஒரு அளவுக்கு தான் ஊற்றிருக்கு. 3 பச்சை மிளகாயும் கூடி நான் இப்போ வெண்டைக்காய் கூட வறுத்தெடுக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் பச்சையாக கட் பண்ணி தயிருக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும்னா அப்படியும் பண்ணலாம். நான் இப்போ இது வெண்டைக்காய் கூடி வறுத்தெடுக்கிறேன். தீயை அட்ஜஸ்ட் பண்ணி கருகி போகாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக வறுத்தெடுத்துக்கோங்க. ஓரோ பச்சடிக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் ஓரோ டைப்பில் தான் வேக வச்சு சேர்க்கிறது. வெண்டைக்காய் பச்சடி, இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவைக்காய் பச்சடி, இதெல்லாம் எண்ணெயில் வறுத்து தான் நம்ம சேர்க்கிறது. குக்கும்பர் பச்சடிக்கு அந்த குக்கும்பர் வந்துட்டு பச்சையாக தான் சேர்த்துருந்தேன். அதே மாதிரி நம்ம பீட்ரூட் பச்சடி செஞ்சுருந்தேன். பீட்ரூட் வந்து கொஞ்சம் வேக வச்சு கிரேட் பண்ணி தான் அன்னைக்கு சேர்த்துருந்தேன். பைனாப்பிள் பச்சடிக்கும் அதே மாதிரி நம்ம பைனாப்பிள் கொஞ்சம் தண்ணியில் வேக வச்சு தான் சேர்த்துருக்கு. அதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் மாற்றி வச்சுருக்கு. இந்த மிச்சம் வந்த எண்ணெய் என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்பேன். நம்ம இப்போ பச்சடி எல்லாம் வந்து எப்போவுமே சத்திக்காக தான் செய்கிறது. அப்போ வந்துட்டு நிறைய வெரைட்டியாக இருக்கிற கறி ஒரு சைடில் செஞ்சுட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி மிச்சம் வர்ற எண்ணெய் வந்து இன்னொரு கறி இல்லை வேறு ஏதாவது கறிக்காக நம்ம எடுத்துடுறோம். அடுத்தது அரைக்கிறதுக்காக 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, வேணா மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இந்த டைமில் சேர்த்துடலாம். இப்போ நான் சேர்க்கலாம். 2 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய், இதில் தேவையான அளவுக்கு தண்ணி இல்லை அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரிலிருந்து கொஞ்சம் தயிர் ஏதோ ஒன்று ஊற்றி இதே மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் பச்சடிக்குள்ளே சேர்க்கிற தேங்காய் மிக்ஸ். இது நம்ம வேக வைக்காத பச்சையாக தான் சேர்க்கிறேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இனி இதை மிக்ஸ் பண்ணிடலாம். வறுத்தெடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காய் ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காயோட மிக்ஸும் சேர்த்து தயிர் ஊற்றிடலாம். தயிர் வந்து 1.5 கப்பு, 1 கப்பிலிருந்து 1.5 கப்பு வரைக்கும் தேவைப்படுது. முதல்ல 1 கப் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணணுன்னு சொன்னால் அடித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதே மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த தேங்காய் இல்லை வெண்டைக்காய் வந்து அதில் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. தயிரோட குவான்டிட்டி கம்மியாக இருக்குன்னு தோணிடுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் தயிர் ஊற்றி இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 1-2 டைம் செய்யும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக தெரியும். இப்போ நான் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக 1.5 கப் அளவுக்கு தயிர் ஊற்றியிருக்கு. நல்லா கலக்கி உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டானதுக்கப்புறம் நம்ம இதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2-3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையோட மனம் மாறி போகாமல் பச்சை கலர் மாறி போகாமல் வறுத்தெடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி அது வந்துட்டு இந்த மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பச்சடி மிக்ஸுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். சத்தியில் மிச்சம் நிறைய கறி இருக்கும்போது இடையில தொட்டு சாப்பிட்ற ஒரு கறியோட ரெசிபி தான் இது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம். அதுக்காக 20 வெண்டைக்காய் நான் இதே மாதிரி நீளமாக இல்லை வட்டமாக അടുത്തത് நம்ம വെണ്ടയ്ക്ക എൻ്റെ ദൈവമേ കോഴിയുടെ അടുത്ത് ഒന്നും മിണ്ടാണ്ടിരിക്കാൻ പറ. എന്തൊരു കഷ്ടമാണ് നോക്കില്ല. அவ்வளோதான் குக்கும்பர் பச்சடி. அல்ல, இது பாவைக்காய் பச்சடி. ஐயோ, வெண்டைக்காய் பச்சடி.
എൻ്റെ ഒരു കാര്യം.